நினைக்கலாம் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் பேசி என்ன ஆகப் போகிறது என்று. இவர்களால் தான் இது ஆகவே போகிறது. அது இன்னைக்கு இல்ல நாளைக்கு. இங்கே நம்முடைய ஐயா பாபுஜி அவர்கள் பேசுவது குறிப்பிட்ட இந்த பிரச்சனையை பெரியவர்கள் எல்லாம் பேசினார்கள். என்னுடைய அண்ணன் பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தனபாலன் அவர்கள், புரட்சி தமிழர் பேரவை பறையர் பேரவையினுடைய தலைவர் என் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார். இந்த சிக்கல் இன்று நேற்றல்ல, 18ஆம் நூற்றாண்டிலிருந்து இது நடக்குது. 1800 இந்த பிரச்சனை இருக்குது. 1924 சென்னை மாகாணமும் மைசூர் அரசும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார்கள் 50 ஆண்டுகளுக்கு. சின்னதா சுருக்கமா என்ன நடந்தது நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் பிரச்சனையை பேசலாம். அதுல 75 விழுக்காடு நீரை ஒதுக்கி கொடுப்பது என்று முடிவெடுக்கிறார்கள். அப்ப 566 டிஎம்சி அதை கண்ணாடி தமிழகத்திற்கு கொடுக்கணும், தமிழகம் புதுச்சேரிக்கு. இந்த நீர் வளமையை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய தாத்தன் பெருந்தலைவர் காமராஜர் காவிரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம் என்பதையும் புள்ளம்பாடி வாய்க்கால் திட்டத்தையும் இன்னும் பல நீர்ப்பாசன திட்டங்களையும் செயல்படுத்துகிறார். அந்த 24 போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் அன்றைய ஆட்சியாளராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் விட்டுவிட்டதால் 1974 அது காலாவதி ஆகிவிட்டது, வலிமை இழந்திருது. பிறகு அவர்கள் அணைகளை கட்ட தொடங்கும் போது பிரச்சனைகள் பெருசாகிறது. இப்ப 1986 இந்த காவிரி நதிநீர் உரிமைக்காக வழக்கு, ஒரு நடுவர் மன்றத்தை, ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு செல்லுகிறது. அப்ப 86 சென்றதற்கு அவர்கள் ஒரு தீர்ப்பாயத்தை தொடங்குகிறார்கள். ஆனால் தீர்வு எப்போது? 1991 தமிழ்நாட்டிற்கு புதுச்சேரிக்கு 205 டிஎம்சி தரணும் அப்படின்னு அவர் சொல்றார். தீர்ப்பாயம் சொல்லுது, நீதிமன்றம் சொல்லுது. கர்நாடக அரசு தந்ததா நமக்கு வந்ததா இதுதான் கேள்வி. அதற்கு பிறகு 2007 16 ஆண்டுகளாக விசாரணை நடத்தி ஒரு முடிவுக்கு வர. அதுல 740 டிஎம்சி இருக்குது. அதுல 419 டிஎம்சி நமக்கு ஒதுக்குறாங்க. அதுல பில்லிக்குண்டுல இருந்து நமக்கு 192 டிஎம்சி தரணுங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அப்ப 2007 காலகட்டத்தில். பிறகு 2018 பிப்ரவரி உச்சநீதிமன்றம் ஒரு இறுதியா ஒரு தீர்ப்பை சொல்லுது. பெங்களூர்ல இருக்கிற குடிநீர் தட்டுப்பாட்டை காரணம் காட்டி அந்த 192 குறைச்சு 177.25 டிஎம்சி என்று வரையறைக்கு வருகிறார். இதுவரை இந்த 177.25 டிஎம்சி நமக்கு திறந்து விடப்பட்டதும் இல்லை, வந்ததும் இல்லை. 1, 2, 4 டிஎம்சி இப்படித்தான் அது கொடுப்பார்கள். இங்கே போராடுகிற நாங்கள் பொழுதுபோக்கிற்காக, அரசியல் செல்வாக்கை உயர்த்திக் கொள்வதற்காக, மக்களின் வாக்குக்காக இதை செய்யல. என் மக்களின் வாழ்க்கைக்காக செய்கிறோம் என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ளும்.